மண் சட்டியில் வந்து ஒரு இறால் குழம்பு வைக்க முதலாம் பாலை போடுறேன். எப்படி இருக்கு இன்றைக்கு ஒரு சமையல். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த எங்கே நிற்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் தான் நிற்கிறேன். மண் சட்டியில் வந்து ஒரு இறால் குழம்பு வைக்க போகிறேன். வச்சு தான் காட்ட போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. முதல் வந்து மண் சட்டியில் வந்து நான் இறால் குழம்பு வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்ட்டு அப்படியே ஒவ்வொரு கட்டமாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்படியே வாங்க காணொலி போகலாம். இன்றைக்கு ஒரு சமையல். அடுப்பை கொளுத்தியாச்சு, புது சட்டியை வச்சாச்சு. இன்றைக்கு தான் வாங்கினேன். இன்றைக்கு இறால் கறி வந்து வைக்க போகிறேன். நான் வந்து எண்ணெயை ஊற்றுறேன். தேங்காய் எண்ணெய். அடுத்த வந்து கடுகு போடுறேன். கடுகு வந்து பார்ப்போம். என்ன கொதிக்கலை, எண்ணெய் கொதிக்கல வாடுறேன். எண்ணெய் கொதிச்சு முடியும் அடுத்த உங்களை போட்டுக்காருன்னா இப்போ கடுகு வந்து இது பாருங்க ஹீட்டு வரைக்கொன்னு. இப்போ அடுத்த வந்து நான் என்ன சொல்லுங்க, இது பெருஞ்சீரகம் போட்டுட்டேன் பாருங்க. பெருஞ்சீரகம். அடுத்த வந்து வெந்தயம் போட போகிறேன். பட்டையும் போட்டாச்சு. ஒரு லைட்டாக வந்து என்ன செய்ய போகிறேன், இப்படி ஒருக்கா அப்படி ஒருக்கா கிளறி விட்றேன். புகை அப்படி வருதுண்டு. இப்போ வந்து கராம்பும் போட்டாச்சு பாருங்க. 2 கராம்பும் போட்டுருக்குது. அடுத்து என்ன செய்ய போகிறேன், வெங்காயத்தை போட போகிறேன். இந்த சத்தம் வந்தால் தான் அந்த கரை காய்ச்சல இருப்பேன். என்னென்னா கப்பிலாம் விட்டாமண்டா வெங்காயம்லாம் இருக்கா நல்லா வழி இருக்கா வதங்கி கேட்டால் இதை போடணும். பாருங்க, காலை போடணும். அடுத்தது வந்து நான் கருவேப்பிலையாக போடுறேன். கருவேப்பிலையை போட்டு கருவேப்பிலை நல்ல வாசம் வந்து பார்த்தீங்களா. இது கரை நேரம் பண்ணுறது சிஸ்டர் சமையல் சட்டப்படி வேலைக்காரங்க செய்து மாட்டோம். லைட்டாக ஒன்று போட்டு வெங்காயம் வந்து ஒரு 1 பண்ண பிறகு தான் வாழைக்கு போட்டு அப்படியே வதக்கிறதுக்குள்ள வேறு லெவலில் வரும். அப்புறம் தக்காளி இல்லை, தக்காளி போட்டால் இன்னும் வேறு லெவலில் இருக்கும். தக்காளி இல்லாமல் நாங்கள் சமைச்சு காட்டுறோம் உங்களுக்கு. அடுத்த வந்து நான் உருளைக்கிழங்க போட போகிறேன். உருளைக்கிழங்க போட்டுட்டேன். உருளைக்கிழங்க இப்படி ஒரு கப்பில் இருக்கணும்டா. சத்தம் கேட்குதா? கொஞ்சம் சாலை வந்து காலை போடுறேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மஞ்சள் தூள் அது போடலாம். இப்போ வந்து நான் காலை போடுறேன். பார்த்தீங்களா கால் அப்படி கட்டுவார். இந்த 1 கிலோ இறால் வந்து 1800 ரூபாய். பார்த்தீங்களா இறால் உலகரிய இறால் வந்து நான் மஞ்சள் தூள் போடுறேன். மஞ்சள் தூள்
மஞ்சள் தூள் போட்டுட்டேன். என்ன செய்ய மஞ்சள் தூளை அப்படி இருக்கா கிளறி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்க. இப்பயே கால் குழம்பு போட்டுக்கு மணக்கம் நினைச்சு அப்படி வாசம் வேற பலிக்கிடுது. இப்போ மசாலா தூள் கொஞ்சம் போட போறேன்னா எடுப்போம். தூள் போடுறது ஓகேங்க. தூளை போட்டு கிளறப்போ இப்போ என்ன செய்யறேன்னா இஞ்சியை போட்டுட்டு லைட்டாக அப்படி ஒரு கிளறி விட்டாச்சு. இங்கே பாருங்க அப்படி இருக்கு. இன்னும் பால் விடலை, அதுக்கு முதல்ல இப்படி வந்துட்டு. இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அப்படியே கொஞ்சம் மூடி வைக்க போகிறோம். என்ன செய்யறேன் மற்ற மூடியை விட்டுட்டு வந்துட்டேன் கடையில். பாருங்க அப்படி இருக்குதுண்டு. பதிச்சு கொண்டு எண்ணெயில் இப்போ வந்து பால் விடுறோம். 2ஆம் பால் விடுறோம். லைட்டாக மூடி விடுறோம். நல்லா கொதிக்கிற நேரம் என்ன செய்ய போறோம்னா உப்பு போட போறோம். போட்டுட்டாங்க கொதிச்சு தண்ணி வத்த நேரம் எல்லாம் பல விட்டுட்டா சரி. ரெண்டாம் பால் விட்டு அவிய விட்டுருக்கேன்னு பாருங்க அப்படியே கொதிச்சு கொண்டு வருது. நல்லா கொஞ்சம் வத்தி கொண்டு வர நேரம் பண்ணி சேர்க்கிறோம். முதலாவது பாலை விட்டுருக்கோம். முதலாவது பாலை விட்டு அதுதான் சட்டை அப்படியே இப்போ வந்து என்ன செய்ய போகிறேன் முதலாம் பாலை ஊற்றுறேன். லைட் அப்படியே கொஞ்சம் மத்தி கொண்டு வாங்க. என்ன செய்ய போகிறேன் புளியை விட்ட ஜனித்தியை வச்சு மூடி விட போகிறோம். ரைட். அடுத்தா வந்து நான் புளியை விடப்போகிறேன். கடைசியாக கொஞ்சம் புளியை விட்டுட்டு ஒரு கிளறு விட்ட சரி. இப்போ அது 2ஆம் பால் விட்டு பாருங்க அப்படியே வத்தி கொண்டு வந்துட்டு இந்த நேரம் வந்து நான் என்ன செய்கிறேன் புளி விடுறேன். புளியை விட்டு தக்காளி பழம் இல்லை மற்ற புளி தான் விடுறேன். புளிய மரத்தில் வர புளி தான் விடுறேன். வேறு என்ன உறவுகளே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறேன். இன்னும் ஒரு காணொளியோடு சந்திப்போம். உண்மையிலே வந்து இறால் குழம்பும் மஞ்சள் சோறும் வேறு லெவல். நன்றி, வணக்கம்.